ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எனக்கு மேக்கப் ஒன்று புக்கிங் ஆகிருந்தது. அதனால் நான் அன்றைக்கி எப்படி ரெடி ஆனேன்றது தாங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஒரு 11 போல் பஸ் ஸ்டாப் போனால் அங்கே நிறைய விநாயகர் சிலைகள்லாம் இருந்தது. அழகழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரூட்ஸு அப்புறம் குடைகள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க விநாயகர் சிலை. ஆனால் நம்ம வந்து நம்மளோட மேக்கப்புக்காக கிளம்பிட்டோம். முன்னாடி நாளே வந்து மெஹந்தியும் நம்மக்கிட்டே புக் பண்ணியிருந்ததால் போய் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து ஆர்னியில் இருந்தாங்க. முன்னாடி அப்படியே சாரியும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போனதால் சீக்கிரமாக நம்ம வந்து டென்ஷன் ஃப்ரீயாக பொண்ணை ரெடி பண்ணிக்கலாம். அதனால் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்ல ஐடியா. சாரி ரெடி, மெஹந்தி ரெடி, பொண்ணு ரெடி. இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அந்த வீட்டிலே தான் போய் மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. போனோடனே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்க. ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஒன்று, எல்லோரும் வந்து பொண்ணு ரெடி பண்ணும்போதே வந்து போயிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நம்ம வீட்டில் போய் போடும்போது இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். மேக்கப் போட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பாதி தான் முடித்தேன். அதுக்குள்ளே நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து வச்சாதாங்க எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் வீடியோஸு அப்புறம் பொண்ணு அந்த மேக்கப் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. அதுக்குள்ளே பொண்ணை கொஞ்சம் நல்லா நமக்கு கோஆப்ரேட் பண்ணால் நிறைய போஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் சாரீ ரேப்பிங் செம்மையாக வந்திருந்தது. சாரீ வந்து அவங்க ஆர்னிங்கிறதால அவங்களோட ரிலேட்டிவே நெஞ்சு கொடுத்ததா சொன்னாங்க. நல்லா இருந்தது சாரீ கலர் வந்து. அப்புறம் ஜுவல் செட்லாம் நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். பொண்ணு நல்லா அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. மேக்கப் பண்ணியாச்சு. என்ன ஒன்று, லிப்ஸ்டிக் தான் பாதி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து நான் மார்னிங் முகூர்த்தமும் புக் பண்ணியிருந்ததால் நான் இவங்க கூடவே போகிற மாதிரி இருந்தது. எப்போவுமே வந்து பொண்ணு சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக மழையும் வந்துட்டதால் லேட் ஆகிடுச்சு பொண்ணு கிளம்பவே. இவங்களுக்கு இந்த மேக்கப் லுக்கு இந்த சாரீ அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து லெஹெங்காக்கும் சேர்த்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கர்ல் ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா கொஞ்சம் ரெண்டுத்துக்குமே ஷூட் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். கேர்லிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட ஹேர்லேயே சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி பர்ஃபெக்டான கேர்ள்ஸ் உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். ஃபைனல் லுக் இது தான். சூப்பராக இருந்தது. மண்டபத்துக்கும் நானும் போயிட்டேன். நான் எப்போவுமே யார் கூடயும் போனதில்லை. அவங்க வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணதால் கூட போகிற மாதிரி இருந்தது. மார்னிங் முகூர்த்தம் தனியாக எனக்கு ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. மார்னிங் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நைட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். கூடவே நம்ம இருந்ததால் அங்கே பொண்ணுக்கு வந்து சாரீ டச்சப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் கொஞ்சம் டச்சப் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக லெஹெங்கா மாற்றுற மாதிரி இருந்தது. லெஹெங்கா வந்து ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ சூப்பராக இருந்தது. ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு நல்லா இருந்தது. பையனுக்கு வந்து க்ரூம் மேக்கப் வந்து லைட்டாக டச்சப் பண்ணுற மாதிரி இருந்தது. அவருக்கும் லைட்டாக போட்டு விட்டு இந்த மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் மேக்கப் தாங்க நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. என்னென்னா, நம்ம 3 hours போடுற மேக்கப்பை அவங்க 10 minutesல போட சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் நமக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கே. நலங்கு வைங்கன்னு சொல்லிட்டு இயர்லி மார்னிங்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனாலுமே கூட நலங்கு வைக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் 10 minutes தான் கிடச்சிது. நமக்கு கிடைச்ச அந்த 10 minutesலையும் பொண்ணு அழகாக ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக முகூர்த்த நேரத்துக்கு பொண்ணு ரெடி பண்ணி அனுப்பிட்டோம். தாலி கட்டிட்டு முகூர்த்தம் நல்ல மாதிரியாக முடிஞ்சது. நானும் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.